பிரித்தானியாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு ஒரு பாரிய நிம்மதியை தரும் அறிவிப்பை HMRC வெளியிட்டுள்ளது. சில குறிப்பிட்ட பிரிவினர் ஆண்டுக்கு சுமார் 18,570 பவுண்டு வரை வரி எதுவுமின்றி வருமானம் ஈட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒருவரின் வரியில்லாத தனிநபர் கொடுப்பனவு 12,570 பவுண்ட் ஆகும். ஆனால் சேமிப்பு மற்றும் இதர சலுகைகளை ஒன்றிணைப்பதன் மூலம் இந்த எல்லையை அதிகரிக்க முடியும். இதனை 3 நிலைகளாக பிரிக்கலாம். தனிநபர் கொடுப்பனவு, உழைக்கும் வருமானம் அல்லது ஓய்வூதியத்தில் முதல் 12,570 பவுண்டுக்கு வரி கிடையாது. சேமிப்பிற்கான ஆரம்ப வீதம், உங்கள் வேலை வருமானம் 12,570 பவுண்டிற்கு குறைவாக இருந்தால் மேலதிகமாக 5,000 பவுண்டு வரையான சேமிப்பு வட்டி வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை. தனிநபர் சேமிப்பு கொடுப்பனவின் கீழ் மேலதிகமாக 1,000 பவுண்டு வட்டி வருமானத்திற்கும் வரிவிலக்கு உண்டு. இந்த மூன்றையும் கூட்டும் போது ஒரு நபர் மொத்தம் 18,570 பவுண்டு வரையான வருமானத்திற்கு 1% கூட வரி செலுத்த தேவையில்லை. பிரபல நிதி ஆலோசகர் மார்டின் லூயிஸ் இது குறித்து கூறுகையில், நீங்கள் உழைக்கும் வருமானம் மற்றும் சேமிப்பு வட்டி என இரண்டையும் சேர்த்து ஆண்டுக்கு 18,570 பவுண்டிற்கு குறைவாக பெற்றால் உங்கள் சேமிப்பிற்கு வரும் வட்டிக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்காது. உதாரணமாக, சாரில் என்பவருக்கு வேலை மூலம் வருமானம் இல்லை, ஆனால் வங்கியில் உள்ள சேமிப்பு மூலம் 20,000 பவுண்டு வட்டி கிடைக்கின்றது. முதல் 18,570 பவுண்டிற்கு வரி விலக்கு அளிக்கப்படும். எஞ்சியுள்ள 1,430 பவுண்டிற்கு மாத்திரமே அவர் 20% வரி செலுத்த வேண்டும். இதன் மூலம் அவர் வெறும் 286 பவுண்டு மாத்திரமே வரியாக செலுத்துவார். குறைந்த வருமானம் பெறுபவர்கள், பகுதி நேர பணியாளர்கள் மற்றும் வங்கி சமைப்பில் தங்கியிருக்கும் முதியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மையாகும். குறிப்பாக அதிக வட்டி வீதம் நிலவும் இக்காலத்தில் உங்கள் சேமிப்பை பாதுகாப்பாக வளர்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.